strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியாவோட 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம மைண்ட்ல வரதே ஆஹா ஆஸ்திரேலியா இருக்காங்களா, அவங்க தான் ஃபேவரேட்ஸா ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்னதான் அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடின ஐசிசி டோர்னமெண்ட் கொஞ்சம் புவரா விளையாடினாலுமே அவங்க மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னைக்குமே அதிகமா தான் இருக்கும். ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கனாலே முதல்ல ஃபேவரட்ஸ் நம்ம சொல்ற கண்ட்ரி ஆஸ்திரேலியா தான். சோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்திரேலியா ஸ்குவாட நீங்க பார்க்கும்போது இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ ஸ்குவாடுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் கமின்ஸ்க்கு அந்த ஆங்கிள் இன்ஜுரி இருந்தது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கே ஒரு டவுட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவரோட ஆங்கிள் இன்ஜுரி கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ் ஃபார் ஆஸ்திரேலியா அண்ட் ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஏன்னா பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு பிளேயர், ஒரு கேப்டன் வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல இருந்தாதான் பார்க்கறதுக்கும் கெத்தா இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஜமாவே இது ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப்ல அவங்க வந்து 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாங்க, WTC வின் பண்ணிட்டாங்க, பாலர் கவாஸ்கர் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்னே ஒரு பேலன்ஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ஸோ டெஃபினட்டா வந்து அவர் மேலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த முறை, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிளஸ் அவர் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிட்டாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி ஸ்கேர் இருந்தது, எல்போ இன்ஜுரி. அவரும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சோ ஆல் கோயிங் குட் ஃபார் ஆஸ்திரேலியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்போ நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ என்னோட ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் நான் பேட்டிங், விக்கெட் கீப்பர் யாரு, ஆல்ரவுண்டர்ஸ் யாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரு, அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் யாருன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலியமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ முதல்ல நம்ம வந்து பேட்டிங் வைஸ் எடுத்துப்போம். சோ ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லாபிஷேனி, 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பர்ல அலெக்ஸ் கேரி அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. மோஸ்டா ஜோஸ் இங்கிலீஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா ஒயிட் பால்ல ஆஸ்திரேலியா ப்ரிஃபர் பண்றது இங்கிலீஷ், ரெட் பால்ல ஆஸ்திரேலியா ப்ரிஃபர் பண்றது அலெக்ஸ் கேரி. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேத்யூ ஷாட், ஆரன் ஹார்டியும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கேப்டன் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் நேதன் எலிஸ். அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சாம்பா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆல்ரவுண்டர்ஸ். அவங்க தான் வந்து என்னைக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் லைனுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க, மேஜரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் 8 கன்னு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தே கேன் பிளே வித் பியூர் 4 bowlers. ஏன்னா அவங்களோட போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேன் பேட். சோ என்னைக்குமே வந்து ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல டஃப் கொடுக்குற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட 11 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பேட் பிடிக்க தெரியும். அண்ட் 11 பேர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7-8 பேர் போலிங்கும் போடுவாங்க. இதுதான் ஆஸ்திரேலியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன்னைக்குமே இருந்திருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்ப நிறைய பேர் கேட்பீங்க, ஓகே பிளேயிங் 11 என்ன ப்ரோ? சோ என்னோட இனிஷியல் பிளேயிங் 11 என்னன்றதை நான் சொல்றேன். இது என்னோட பர்செப்ஷன்ல நான் சொல்ல வரேன், புரியுங்க உங்களுக்கு? சோ அந்த வகையில ஓப்பனிங்ல டெஃபினட்டா ஐ வில் கோ வித் மேத்யூ ஷாட் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஏன்னா கரெக்டான காம்பினேஷன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். மேத்யூ ஷாட் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா விளையாடி இருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹோப் இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வில் பி சோ டேஞ்சரஸ். அண்ட் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பிளே மிச்சல் மார்ஷுங்க. ஸ்மித்துக்கு முன்னாடி ஏன் மிச்சல் மார்ஷ் நான் இறக்குறேன்னா டாப் 3 அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போவாங்க. அந்த வகையில வந்து நியூ பால்ல மிச்சல் மார்ஷ் இன்னுமே எஃபெக்டிவா இருப்பாரு ஓல்டு பால்ல விட, பேட்டிங்ல சொல்ல வரேன். சோ அதனால நம்பர் 3ல நான் மிச்சல் மார்ஷ் இறக்குவேன். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர், ஒரு க்ளூனே சொல்லலாம் ஆஸ்திரேலியனோட 11ல. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 5ல ஜாஸ் இங்கிலீஷ். அவர்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸும் விளையாட முடியும், அட் சேம் டைம் அக்ரெசிவாவும் விளையாட முடியும். அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் பிளேயர் தான் ஜாஸ் இங்கிலீஷ். அண்ட் நம்பர் 6ல ஆப்வியஸ்லி கிளென் மேக்ஸ்வெல்ங்க. இஸ் அ மேட்ச் வின்னர். எப்படி இருக்கிற மேட்சும் திருப்புவாரு. அதை நம்ம 2023 வேர்ல்டு கப்ல பார்த்தோம். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு டபுள் செஞ்சுரி போட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் கண்டிப்பா. அண்ட் நம்பர் 7ல டெஃபினட்டா நான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் விளையாடுவாங்க. ஏன்னா ஆரன் ஹார்டி கொஞ்சம் நியூ, எடுத்தோடனே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல அவர் சொருகிறதுக்கு பதில் டெஃபினட்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்பர் 7ல விளையாடுவேன். ஏன்னா இந்த மாதிரி பாகிஸ்தான்ல பிளாட் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அந்த ஒரு பினிஷிங் டச் கொடுப்பாரு நல்லாவே. சோ அதனால நம்பர் 7ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நம்பர் 8ல கேப்டன் பேட் கமின்ஸ், நம்பர் 9ல மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், நம்பர் 11ல ஆடம் சாம்பா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபில. சோ என்னோட பிளேயிங் 11 பத்தி நான் கிளியரா பேசிட்டேன், ஓகேவா? சோ எப்படி ஆஸ்திரேலியாக்கு அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு கீ ஸ்பின்னர் ஆடம் சாம்பா இருக்காரு.
ஓகே, செம ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர். முக்கியமா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கிளென் மேக்ஸ்வெல், மேத்யூ ஷாட், எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பாத்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் 3 தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஏசல்வுட். ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பயங்கரமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட பிளேயிங் 11 எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.